பாருங்க நம்ம திங்கள் செவ்வாய் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா புதன்கிழமை வந்தோம். பார்த்தா புதன்கிழமையும் பண்ணல, வேலைக்கிழமையும் பண்ணல, வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் போக முடியுது. அதுதான் சொன்னார் தம்பி 42 42 கண்டிப்பாக இல்லையா, நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசணும்னு தான் வரேன். நாளைக்கு காலையில் நான் அங்கே தான் இருப்பேன். இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் இருக்குது. நாளைக்கு வந்துடுறேன். சரிங்களா? ரைட்டு. ஐயா கொஞ்சம் தாராளமாக அடிக்கலாம். அந்த பக்கத்தில் அடிக்கலாம் ஐயா. அந்த காம்பவுண்ட் ஓரத்தில் சொல்கிறீங்க, ஏரி ஓரத்தில். அதை அடிச்சிடலாம் ஐயா. போல என்னம்ண்ணா? இல்லை நீங்கள் அடிங்க, பார்த்துக்கலாம் ஐயா. நீங்கள் அடிங்க பார்த்துக்கலாம் சொல்லிக்கிறேன் டீம் கிட்ட. சரிங்க. ஓகே. இல்லை பசங்களே சொன்னாங்க தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேலை செஞ்சால் அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது. என்னன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி விட்டுட்டா வரவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள் பல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதை நம்ம கவனிக்கல. இது என்னோட இதுதான், பார்த்துக்கலாம். நான் கொண்டு வரேன். வாய் இருக்கவங்க இல்லை சாமி, வாய் இருக்கவங்க கடவுளே இல்லைன்னுவாங்க, கடவுளை கெட்ட விதத்தில் பேசுவாங்க. சரிங்களா? வாய் இருக்கும், அவங்க வாய் இல்லை, எதுனா பேசிக்கலாம். நம்ம மனசுக்கு நேர்மையாக இருக்குமா, அவ்வளோதான். இப்போ நான் சொல்லிதான் இருக்காங்க நிறைய பேர். இப்போ ஆஃபீஸில் சொல்கிறாங்க ஐயா, காலேஜில் இப்போ ராஜி மேடம் கூட சொல்கிறாங்க. எல்லாருமே கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. பட் ஓகே, அதை தாண்டி போயிடலாம். அவங்களை மட்டும் பார்த்தா நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது. அடுத்தடுத்து போகலாம். ரைட்டு சாமி, ரைட் சாமி. ஓகே சரிங்க. கொஞ்சம் கால் ஏதாவது வந்து நான் சொல்கிறேன். போயிடுச்சா? பரவாயில்ல, போதில்ல ஃபுல்லுன்னா கூட டியூ அதிகமாக இருக்குல்ல. என்ன பண்ணுன்னா எப்போ வாங்கினீங்க இந்த ஃபோனை? தெரியல தம்பி, கிடச்சிது, அதை பயன்படுத்திட்டு இருக்கேன். ஷார்ட் பிச் போலியா? பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பாட்டு வைக்க முடியல தம்பி. ஒய் உங்களுக்கு எப்போ மெசேஜ் போட்டாலும் வெல்கம், கங்க்ராட்ஸ், அது எப்படி செட் பண்ணுறது?